வடிவேல் சொல்கிறாரு அப்படின்னு ஃபகத் ஃபாசில் நினைக்கிறான். எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 25 அவன்கிட்ட ஒரு 25-50 எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே சந்தோஷத்தான் இருக்கான்னு வச்சான் ஃபகத் ஃபாசில். அங்கே போய் பார்த்தா தான் என் அக்கௌண்ட்டில் போட்ட காசு தான் அந்த 25 lakhs. ஃபகத் ஃபாசிலுக்கே கொஞ்சம் பல்ப் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போய் ரொம்ப தெரியுது வடிவேலுக்கு வந்து குழந்தைங்க யாருமே இல்லை. லிவிங்ஸ்டனோட தங்கச்சி தான் வடிவேலுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால தான் லிவிங்ஸ்டனோட பையங்களா வடிவேலு நம்ம பையங்களாம் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி அங்கே திருவண்ணாமலையில எல்லாம் முடிச்சுட்டு சரி பாலக்காடு போகலாம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி 2 பேர் பாலக்காடு போக ஆரம்பிக்கிறாங்க. பாலக்காடில் மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு ஊருக்கே போகலான்னு சொல்லி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து அவரோட அம்மா அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் வீடு சின்ன வீடு, சூப்பராக இருந்தது. அந்த வீடு வந்து சுற்றி இடம்லாம் பயங்கரமாக இருந்தது. அங்கே போய் அவங்க அம்மா கிட்டலாம் பேசி ஃபகத் ஃபாசில் புரிய வைக்கிறாரு. அவர் வந்து என்ன பையனாக நினச்சிருக்காரு, நீ வந்து பொண்டாடி நடி அந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா சண்டை போடுறாங்க, நான்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபகத் ஃபாசில் வந்து சரி அப்படியே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே சுற்றிட்டு குளிக்க போயிட்டாரு. நம்ம வழியில் வந்து அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்காரு. திடீர்னு ஒரு ஃபோட்டோ பார்க்க யாருன்னா ஃபகத் ஃபாசிலோட அப்பா அம்மா கல்யாண ஃபோட்டோ தான். அதில் ஒரு டேட் இருக்குது 17/4 சொல்லி அந்த டேட்டையே உத்து பாட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சரி கிளம்பலான்னு சொல்லி வண்டி எடுத்து கிளம்பி வரும்போது திடீர்னு ஃபகத் ஃபாசிலோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அப்பா அம்மா சாமி படத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபா செக்குன்னு வச்சுட்டு போயிருக்காருப்பா அவரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா ஃபகத் ஃபாசில் கிட்ட. நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கே கொஞ்சம் கண்ணெலாம் கலங்கி போச்சு. சார் இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே வருத்தமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன அப்படியே ஃபகத் ஃபாசில் வந்து 2 பேரும் நியர்பை ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து திடீர்னு ஃபகத் ஃபாசில் வந்து ரூம் பாய் கிட்ட காசு எடுத்து கொடுக்கும்போது அவர் பர்ஸ் யார் பர்ஸ்லாம் வடிவேலு பர்ஸ் வந்து காசு எடுத்து கொடுக்கும்போது நிறைய சிம் கார்டெலாம் விழுகுது. ஏன்னா விழுகுது. இவருக்கு வேறு ஒரு சந்தேகமாக போச்சு, ஏன் இவ்வளோ சிம் கார்டு வச்சுருக்கான்னு சொல்லி. நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபகத் ஃபாசில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் போய் திருடு இருப்பாங்க. அங்கே ஒரு கொலை நடந்திருக்குமா. அப்புறம் அந்த கொலை பண்ணது வந்து இந்த பைக் இருக்குல்ல, அந்த பைக் யார் திருடினாங்க, ஃபகத் ஃபாசில் திருடினாங்க. அந்த ஃபகத் ஃபாசில் திருடின பைக் வந்து எம்எல்ஏவோட பிஏவோட பையனோட சொந்தக்காரனோட பையனோடது. அந்த பைக்கை கண்டுபிடிக்க போலீஸ் அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்து ஒரு டெட் பாடி ஒன்று இருக்குது. அப்படியே லைனாக அடுத்தடுத்து ஒரு 3-4 கொலை அந்த வண்டி போன இடத்துல எல்லாம் அந்த கொலை நடந்திருக்கு. யார் பண்ணதுன்னா நம்ம வடிவேலு தான் பண்ணியிருக்காரு. அது தெரியாமல் நம்ம ஃபகத் ஃபாசில் அவர் கூடயே சுற்றிட்டு இருக்காரு. நம்ம ஃபகத் ஃபாசில் இன்னொருத்தர் அவர் ஃப்ரெண்டு இருப்பார். அவர் ஃப்ரெண்டுமே வடிவேலு வந்து ஒரு நல்லவன் தான், அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, அவர் அக்கௌண்ட் 25 லட்சம் இருக்குது அடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. திடீர்னு ஃபகத் ஃபாசில் வந்து அந்த சிம்மு கொட்டிச்சில் பர்ஸ் இருந்து அதெல்லாம் இது பண்ண பிறகு அந்த ஃபஸ்ட்லேயே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அந்த ரூமோட ஃபுட்டேஜ் பார்க்குறாரு. நம்ம வடிவேலு வந்து அவருக்கு ஃபகத் ஃபாசில் 2-3 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதில் மயக்க மருந்து கொடுத்து ஃபகத் ஃபாசிலோட வண்டி எடுத்து போய் கொலை பண்ணிட்டு மறுபடியும் எதுவும் தெரியாமல் அங்கேயே வீட்டுக்கே வந்துருவார்னு வச்சுக்கோங்க, ரூமுக்கே வந்துடுவார். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு ஃபகத் ஃபாசில் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்கிறான். அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம வடிவேலை கடத்திட்டு ஒரு இடத்துக்கு போனோம். ஏன்னா அந்த ஃப்ரெண்டுமே ஒரு இதாக தான் இருப்பான். எதுக்காக நம்ம வடிவேல் வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணுறாருன்னா அவரோட ஒய்ஃப் என்னென்னா அவங்க ஒய்ஃபு இறந்துருப்பாங்க. அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஞாபக மறதியாக இருக்கும். ஞாபக மறதியாக இருக்கும். அதனால் அவங்க வந்து இறந்துருப்பாங்க. எதுக்கு இறந்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபகத் ஃபாசிலோட ஃப்ரெண்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து